மேஷராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட வருடமா இருக்கும்? மேஷராசிக்காரங்கம்மா என்னைக்கும் சுறுசுறுப்புமா. மேஷராசிக்கு அதிபதி யாரு? செவ்வாய். அந்த செவ்வாய்னா ஒரு வேகம், ஒரு ஃபயர் இல்லைங்களா, நெருப்பு கிரகம் பாருங்க. அப்போ எப்பவுமே ஒரு விறுவிறுப்பாக இருப்பாங்க. இப்போ இந்த ஆண்டு என்ன ஆகுதுன்னா, அவங்க வருஷம் துவங்கும் போது அவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கார். அப்போ குரு பகவான் உட்கார்ந்துருக்காருன்னு எடுத்துக்கிடுவோமே, அப்போ நல்ல தனப்புழக்கம் இருக்கும். இப்போ ஜாதகத்திலேயே குரு வக்கரமா ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு வைங்க, இந்த 2025 இவர் வாழ்க்கையில் வரம் தரும் வருஷம்னு அர்த்தம். டாப் கியர்ல தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் சாதிச்சிருவார். அப்போ இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது 4ல் செவ்வாய் நீச்சம், அவர் தான் ராசிக்கு அதிபதி. அப்போ ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும், அது முக்கியம். அதுக்கு போக நீங்கள் பாருங்க, பாக்கிய ஸ்தானத்தில் ராஜ கிரகங்கள் உட்காந்துருச்சு, சூரியனும் சந்திரனும். இந்த சூரியன் சந்திரனுக்கு பேர் ஒளி கிரகங்கள்னு பேர். அது பாக்கிய ஸ்தானத்தில் உட்காந்துருச்சுன்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிடும். அப்போ உங்கள் குடும்பத்து பெரியவங்க ஆசீர்வாதம், குலதெய்வ ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கிற வருஷமா 2025. இவங்க என்ன செய்யணும் இந்த காலகட்டத்தில்? ஏழை தொழிலாளிகள் இருக்காங்க பாருங்க, வண்டி ஓட்டக்கூடியவங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள், கார் ஓட்டுநர்கள், இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். உதவி செய்தால் இந்த ஆண்டு சூப்பரான ஆண்டாக இருக்குமா.